الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. بواب الباب إمام أحمد بن عبد الوهاب رحمه الله في كتاب التوحيد باب ما جاء في الإقسام على الله. وعن جندب بن عبد الله رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم قال رجل والله لا يغفر لفلان فقال الله تعالى عز وجل من ذا الذي يتألى علي ألا أغفر لفلان فإني قد غفرت له وأحبطت عملك رواه مسلم. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் கிதாபு தௌஹீதுடைய பாடம் பிரதி ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புத்தகம் இன்னும் ஒரு 2-3 தலைப்பில் தான் இருக்கின்றது, முடியக்கூடியது. ரமதானுக்கு முன்னால் வரை இன்ஷா அல்லாஹ் இதை முடிப்பதற்காக முயற்சி செய்வோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ் மீது சத்தியம் செய்வதை பற்றிய விபரம். அல்லாஹு தஆலா மீது சத்தியம் செய்யக்கூடிய விஷயம். பொதுவாக சத்தியம் என்பது, செய்வது என்பது நாம் எவ்வளவு முடியுமோ தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயம். அவசியம் என்று ஏற்படும் பொழுது நம்முடைய வார்த்தை உண்மையானது, நான் சொல்வது சத்தியமானது என்ற விஷயத்தை அங்கு நிரூபிக்க வேண்டும் என்ற தேவைப்படும் பொழுது அங்கு அல்லாஹ் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும். வேறு யாரும் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. தன்னுடைய தாயோ தந்தையோ தன் மீதோ தன்னுடைய உறவினர்களா தன்னுடைய சகோதரர்களா யாரும் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. படைப்பினங்கள் வெறும் படைத்தவன் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்று நாம் முன்கூட்டியே பார்த்தோம். இப்போ இங்கு அல்லாஹு தஆலா மீது சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்துல இங்கு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் ஜுந்துப் இப்னு அப்துல்லா சஹாபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து அல்லாஹ் மீது சத்தியமாக இன்னவருக்கு அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என ஒரு மனிதர் கூறினார். அதற்கு அல்லாஹ், நான் இன்னவருக்கு மன்னிக்கவே மாட்டேன் என்று என் மீதே சத்தியம் செய்து கூறுபவன் யார்? நிச்சயமாக நான் அவனுக்கு மன்னிப்பை அளித்து விட்டேன். மேலும் இப்படி உனக்கெதிரும் எந்த ஒரு தகுதியும் இல்லாத இந்த விஷயத்தில் இதில் நீ சத்தியம் செய்த உன் அமலை அழித்து விட்டேன் என அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸில் ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரை பார்க்கிறார், பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார், அலட்சியமாக இருக்கிறார். இப்படி என்ற நிலையை பார்க்கும் பொழுது இந்த நபர் வணக்கஸ்தலியாக இருக்கிறார், வணக்க வழிபாட்டில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கு. தன்னுடைய சகோதரன் செய்யக்கூடிய சில பாவங்களோ அல்லது மார்க்கத்தில் அவன் செய்யக்கூடிய சில அலட்சியத்தினால அவருக்கு உபதேசம் செய்கிறார். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் வரமாட்டேன். கடைசியில் அவர் இந்த வார்த்தை அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் ஒன்றும் மன்னிக்கவே மாட்டான் இப்படி என்று சொன்ன ஒரு காரணம் அல்லாஹு தஆலாவுக்கு ரோஷம் ஏற்பட்டு, அல்லாஹு தஆலா என் மீது சத்தியம் செய்யக்கூடியவன், நான் இதை செய்ய மாட்டேன் என்று என் மீதே சத்தம் செய்யக்கூடியவன் யார் இந்த தகுதி கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா யார் இந்த வார்த்தையை கூறினானோ அவனுடைய எல்லா அமல்களையும் அழித்துவிட்டு, இதற்காக என்னுடைய விஷயத்துல என்னை மீறி அவன் என் மீது சத்தியம் செய்திருக்கின்றான். யாருக்காக இவன் சத்தியம் செய்தான், யாரை பார்த்து அவன் கூறினானோ அவனுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிச்சிட்டேன். இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ சத்தியம் செய்வது அல்லாஹ் மீது என்று பார்க்கும் பொழுது இங்கே நமக்கு ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 3 வகையை இங்கு பிரிக்கிறாங்க. ஏன்னா சத்தியம் என்று பார்க்கும் பொழுது சில நேரத்தில் அவசியமாக இருக்கு, சில நேரத்தில் நாம் செய்யக்கூடாது. இது மாதிரி விஷயங்கள். இப்போ 3 விதமான ஒரு விஷயத்தை இங்கு பதிவு செய்கிறாங்க. முதல் வகை பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய ஏதாவது ஒரு அத்தாட்சிகளையோ அல்லது அல்லாஹ் ஒரு விஷயத்தை அறிவித்ததோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸில் அறிவித்த விஷயத்தை மக்களுக்கு நிரூபிப்பதற்காக, மக்களுக்கு சொல்வதற்காக அங்கு சத்தியமிட்டு சொல்வது என்று என்ன அனுமதிக்கப்பட்டது. அல் குர்ஆன்ல இந்த விஷயங்களை செய்யக்கூடியவன் அவனுக்கு அல்லாஹ் தஆலா தண்டிப்பான் என்று சொன்ன விஷயத்தை அங்கு அல்லாஹ் மீது ஆணையாக இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தண்டிப்பான் என்று சொல்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது.
எப்படி? எடுத்துக்காட்டாக இது இது என்னாகும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் உறுதியானது என்று நிரூபிப்பதற்காக சத்தியம் செய்வது இது அனுமதிக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக மனிதன் என்ன கூறுகின்றான்? அல்லாஹு தஆலா இணை வைக்கக்கூடியவனை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் மீது ஆணையாக இணை வைக்கக்கூடியவன், ஷிர்க் செய்யக்கூடியவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று இப்படி சொல்வது கூடும். ஏன்? அல்லாஹே அந்த சட்டத்தை கூறியிருக்கின்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹு தஆலா இணை வைக்கக்கூடியவர்களை மன்னிக்கவே மாட்டான். அதை தவிர மற்ற அனைத்தையும் அவன் நாடினால் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ். இப்போ இதை நிரூபணம் செய்வதற்காக, நிரூபிப்பதற்காக அங்கு இப்படி செய்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது, இரண்டாவது அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு அபிப்பிராயத்தின், அவன் மீது வைத்திருக்கக்கூடிய ஆதரவின் காரணமாக சில நேரத்தில் மனிதன் என்ன செய்கின்றான்? ஒரு சத்தியத்தை செய்கின்றான். அப்போ அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு, உறுதியான ஆதரவும் அவன் மீது வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு அபிப்பிராயத்திற்காக நாம் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்வதும் என்ன அனுமதிக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபி ருபைய பின்த் நதர் என்று சொல்லக்கூடிய சஹாபி தன்னுடைய இவங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவங்களுடைய அத்தாவுடைய பூப்பி என்று சொல்லலாம், அவங்களுடைய அத்தாவுடைய சகோதரியாகும். இப்போ இங்கு இந்த ருபையா பின்த் நதர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய பல்லை உடைத்து விடுகின்றார்கள். கொஞ்சம் கைகலப்பு போய் பல்லு உடைக்கப்படுகின்றது. அப்போ அதற்கு கிசாஸ், அதற்கு என்ன தண்டனை என்றால் அவர்களுடைய பல்லும் உடைக்கப்பட வேண்டும். எந்த அளவு உடைக்கப்பட்டதோ மார்க்கத்தில் கிசாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெனால்ட்டி இருக்கு. அப்போ இங்கு அனஸ் இப்னு நதர் சஹாபி மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு சஹாபி. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தன்னுடைய பூப்பி, தன்னுடைய சின்னம்மாவுடைய அல்லது தன்னுடைய தந்தையுடைய சகோதரியுடைய பல்லை உடைக்கப்படுமா என்று மிக ஆச்சரியத்துடன் கேட்டு, இல்லை உடைக்கப்படாது என்று கூறினார்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய அங்கு என்ன செய்கிறார்? அங்கு சத்தியமிடுறார், அல்லாஹ் மீது ஆணையாக இவங்களுடைய பல் உடைக்கப்படாது என்று. அவர் சத்தியம் எதற்காக செய்தார்? அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய உறுதியான ஒரு ஆதரவும் நல்ல ஒரு அபிப்பிராயம், அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகின்றார்கள்? யா அனஸ் கிதாபுல்லாஹி கிசாஸ். அனஸே, அல்லாஹ்வுடைய வேதத்தில் கிசாஸ் என்று இருக்கு, அதற்கு தண்டனை அதுதான் என்று இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், ருபை பின்த் இவங்களுடைய பல் உடைக்கப்படாது என்று நான் கூறுகின்றேன். இந்த வார்த்தை அல்லாஹு தஆலாவுக்கு மிக பிடித்தமான ஒரு நிலையினால அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அந்த இதற்கு யாருடைய பல் உடைக்கப்பட்டதோ அவர்களுடைய உறவினர்கள் உடைய மனதில், உள்ளத்தில் மன்னிப்பு என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றான். அவர்களை மன்னித்து விடுகின்றான். அந்த மக்கள் அந்த பெண்ணை சரி நாம் மன்னித்து விடுகின்றோம் என்று அவர்கள் முதல் சென்று அவர்களிடம் கேட்கின்றார்கள், மன்னிச்சிருங்க, இது நடந்துருச்சு, இல்லை என்ன வேற என்ன செய்யணும் நம்ம செய்கிறோம் என்று. ஆனால் அவர்கள் ஒரே பிடியில் அவங்களுடைய உரிமையாக இருந்தது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லலை, அவங்களுக்கு தண்டனை இருக்கு என்று கூறினார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா மீது வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு ஆதரவும் அவ்வளவு உறுதியான ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு அபிப்பிராயம் வைத்ததுனால அல்லாஹு தஆலா அவருடைய சத்தியத்தை என்ன செய்தான்? கண்ணியப்படுத்தி அதை நிறைவு செய்தான். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு கூறுகின்றார்கள், இன்ன மின் இபாதில்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சில அடியார்களுடைய நிலை எப்படி என்றால், லவ் அக்ஸம அலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் என்றால் ல அபர்ரா, அல்லாஹ்வே அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகின்றார். இந்த ஹதீஸு நமக்கு புகாரியிலும் 2703 ஹதீஸிலும், அதே போல முஸ்லிமில் வரக்கூடிய 1675 ஹதீஸிலும். இப்போ இந்த இரண்டாவது விஷயம் என்ன? சத்தியம், அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய உறுதியான ஒரு ஆதரவும் அல்லாஹு தஆலா மீது வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு அபிப்பிராயத்தினால செய்துவது என்பது என்ன அனுமதிக்கப்பட்டது. இரண்டாவது. மூன்றாவது தான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம், இந்த நபர் செய்த தவறு. இங்கு என்னாவது? இந்த சத்தியம் செய்யக்கூடியவன் தான் சிறந்தவன் என்ற ஒரு நிலை ஏற்படுத்தி மற்றவன் என்ன தாழ்ந்தவன் என்ற அந்த நிலை. ஏன்னா இங்கு அவன் இபாதத் செய்து கொண்டிருந்தான்,
தன்னுடைய சகோதரன் அவன் தவறு செய்யும் பொழுது என்ன செய்யறான், அவனை பார்த்து அவனை விட நான் ரொம்ப சிறந்தவனாக இருக்கிறேன், நான் இபாதத்தில் ஈடுபாடு இருக்கிறேன், அவன் அவ்வளவு மோசமான நிலையை செய்கின்றான் என்று ஒரு தனிப்பட்ட தன்னுடைய விஷயத்துல பெருமையும் தன்னுடைய செயல்களை கொண்டு வியப்படையக்கூடிய நிலையை கொண்டு இங்கு அல்லாஹ் மீது சத்தியம் செய்கின்றான். இப்படிப்பட்ட சத்தியம் அல்லாஹு தாலாவுடைய அருளை தடை செய்யக்கூடிய சத்தியம் என்பது இது ஹராமானது, இது தடை செய்யப்பட்டது, இது நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹு தாலா அவன் நாடியவனை மன்னிப்பான், நாடியவனை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், நாடியவனை அவன் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் யார் அவனுடைய விஷயத்தில் தலையிடுவதற்காக அல்லது இந்த விஷயங்களை நம்ம சொல்வதற்காக? இங்கு நாம இந்த மாதிரி விஷயம் என்னதான் ஆகட்டும், ஒரு மனிதன் எவ்வளவு மோசமா ஆகட்டும், நாம் அவரை பார்த்து நாம் என்ன சொல்லக்கூடாது அல்லது என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் மீது சத்தியம் உன்னை மன்னிக்கவே மாட்டான், நீ சொர்க்கத்துல போக மாட்ட என்று நாம் சொல்லக்கூடாது. ஆம், பொதுவாக இந்த செயல்கள் செய்யக்கூடியவன் அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய ஹதீஸ்களிலும் சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்வது எந்த ஒரு குற்றம் கிடையாது. பொதுவாக ஆனால் பிரத்யேகமாக ஸ்பெசிஃபிக்காக நீ சத்தியமாக நீ இந்த விஷயத்தை நீ அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு அடியார்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதை நாம அறிந்துக்கிறோம். அதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது ஒரு தலைப்பு, இங்கு சுருக்கமான ஒரு தலைப்பு. இன்னொரு தலைப்பு என்று பார்க்கும் பொழுது அதுவும் சுருக்கமான ஒரு தலைப்பு, அல்லாஹு தாலாவை வைத்து படைப்பினங்களிடம் என்ன பரிந்துரை செய்யக்கூடாது. தலைப்பு, அல்லாஹை கொண்டு அடியார்களிடம் சிபாரிசு வேண்டல் கூடாது. பொதுவாக நாம் மனிதர்களை வைத்து அல்லாஹ்விடம் சிபாரிசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு நிலை அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலாவும் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்ள இப்பொழுது கிடையாது. மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி சிறு குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக அவங்களுடைய பருவ வயதிலே முன்னாலே வஃபாத்தானவங்க பெற்றோர்களுக்காக சிபாரிசு செய்வார்கள். இப்படி என்ற சிபாரிசு செய்யக்கூடிய விஷயம் படைப்பினங்கள் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யக்கூடிய விஷயம் அனுமதி இருக்கு. ஆனால் அல்லாஹு தஆலா படைப்பினங்களிடம் சிபாரிசு செய்யக்கூடிய விஷயம் என்று வைப்பது என்பது என்ன? இது முற்றிலும் என்ன, அவனுடைய கண்ணியத்தை குறைவு ஏற்படுத்துவது. ஏன்னா அவன்தான் உயர்ந்தவன். அவன் யாரிடம் போயிட்டு பரிந்துரை செய்யுங்க, இது கொஞ்சம் அப்படி முடிச்சு கொடுங்க என்று கேட்பதற்கு அவனுடைய அந்தஸ்தை குறைவாக நம்ம எடை போடுவது போலதான். ஆக அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி முத்தம் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு ஒரு கிராமத்து வாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மழையின்றி உயிர்கள் எல்லாம் மாண்டு விட்டன, குழந்தைகள் பட்டினியால் வாடுகின்றன, ஆடு மாடு ஒட்டகங்கள் அழிந்து விட்டன, அதனால் உங்கள் இரட்சகனிடம் எங்களுக்காக மழை வேண்டி துவா செய்யுங்கள், அல்லாஹ்வை கொண்டு உங்களிடத்திலும் உங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலும் நாங்கள் சிபாரிசு வேண்டுகிறோம் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் 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 என இருமுறை கூறி ஆச்சரியப்பட்டு தஸ்பீ கூறக்கூடியவர்களாக ஆனார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்பீ செய்ததினால் அவர்களின் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. இந்த மாற்றம் நபித்தோழர்களுடைய முகங்களிலும் தென்பட்டன. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் மீது நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வை பற்றி என்ன நினைக்கிறீர்? நிச்சயமாக அல்லாஹுடைய விஷயம் இதைவிட மிக கண்ணியத்திற்குரியது. நிச்சயமாக அல்லாஹ்வை கொண்டு யாருடைய சமூகத்திலும் சிபாரிசு கூறப்படலாகாது என கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இங்கு அல்லாஹ்வை கொண்டு உங்களிடமும் உங்களை கொண்டு அல்லாஹ்விடம் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்ட உடனேயே அல்லாஹு தஆலா அங்கு தஸ்பீஹை முழங்கினார்கள். அப்போ நாம நம்முடைய சிபாரிசு என்று இருக்கும் பொழுது அனைத்துமே ஒரு சிபாரிசு செய்யக்கூடிய யாரிடம் சிபாரிசு செய்வான்? யார் உயர்ந்தவனாக இருக்கின்றானோ அவரிடம் சிபாரிசு செய்வான். இப்போ அல்லாஹு தஆலாவை வைத்து யா அல்லாஹ் நீ இவரிடம் சிபாரிசு என்றால் நவுது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹை விட இவர் உயர்ந்தவராக ஆகிவிட்டார். இந்த விஷயம் என்ன, மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த பாருங்க. தஸ்பீஹ் நம்ம முன்கூட்டியே தெரியும். தஸ்பீஹ் என்பது என்ன? அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவது. அல்லாஹ் இந்த விஷயத்திலிருந்து தூய்மையானவன். எந்த விஷயத்திலிருந்து தூய்மையானவன்? அவன் யாரிடம் சென்று பரிந்துரை செய்வதற்கு
இந்த விஷயத்திலிருந்து அவன் தூய்மையாவனாக இருக்கின்றான். மாறாக அவனிடம்தான் பரிந்துரை, அனைத்து பரிந்துரையும் செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி, நீ என்ன நினைச்சு கொண்ட? அல்லாஹுடைய விஷயம் அதீம், அல்லாஹுடைய கண்ணியம், அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய மகிமை, அவனுடைய அல்லாஹ் அக்பர் ஆற்றல் அனைத்துமே என்ன மிக உயர்ந்தது. நீ மனிதன் அல்லாஹை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு அந்த கடுமையாக அந்த வார்த்தை குறிப்பிட்டார்கள். வைஹக், நீ உனக்கு அழிவு உண்டாகட்டும் என்ற இந்த வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொதுவாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் கடைசி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடம் துஆ கேட்ட, யா அல்லாஹ், நான் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கடுமையான ஒரு வார்த்தையை கூறியிருக்கின்றேனோ அவர்களுக்கெல்லாம் அது ஒரு துஆவாக மாற்றிவிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். ஆனால் இங்கு சொல்லக்கூடிய விஷயம் சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் கிடையாது. அல்லாஹுடைய அந்தஸ்து மிக உயர்ந்தது. அந்த அந்தஸ்து பிரகாரம்தான் அவனிடம் நாம நம்முடைய தேவைகளையோ மற்ற விஷயங்களையும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த அந்தஸ்தை வரை குறைந்து நாம செய்யும் பொழுது தௌஹீதில் கலங்கம் ஏற்படும். ஏன் இந்த தலைப்பு இதுல வந்திருக்கு? அதே போல சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்திலும் ஏன் இந்த தௌஹீதுடைய விஷயத்துல ஏன் இது வந்திருக்கு? ஏகத்துவத்துல அல்லாஹு தாலாவுடைய விஷயத்துல ஒருவர் அவனை மீறி சத்தியம் செய்கின்றான் என்றால் அது அவனுடைய தௌஹீத், ஏகத்துவ என்ற அந்த விஷயத்தில் தனித்தவன் என்ற அந்த விஷயத்துல குறைவு ஏற்படுகின்றது, கலங்கம் ஏற்படுகிறது. அதே போல இங்கேயும் அல்லாஹு தாலாவை கொண்டு பரிந்துரை, அல்லாஹ்வை மற்றவர்களிடம் பரிந்துரை செய்ய வேண்டும், செய்வதற்காக சொல்வது என்பது என்ன? அவனுடைய கண்ணியத்தை குறைப்பதாக இருக்கின்றது. இது அனைத்தும் என்ன? தௌஹீதில் கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹுடைய உரிமை அவனுக்கு முழுமையாக நிறைவேற்றுவதுதான் தௌஹீதாக இருக்கின்றது. ஆக இந்த அமர்வில் 2 விஷயங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, அல்லாஹ் மீது சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய விஷயங்கள், குறிப்பான விஷயங்கள்ல நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் இன்னாரை அல்லாஹு தஆலா சத்தியமாக மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வது நமக்கு அருகதையோ அல்லது நமக்கு அதனுடைய உரிமையும் கிடையாது. இரண்டாவது, அல்லாஹ்விடம்தான் மற்றவர்கள் பரிந்துரை செய்வார்கள். அதுதான், அவன்தான் உயர்ந்தவன். அவன் மற்றவரிடம் என்ன பரிந்துரை செய்யக்கூடியவனாக ஆக முடியாது. அது என்ன? அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியத்தில் குறைவு ஏற்படுத்தும். ஆகையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நம்ம யோசிக்கும் பொழுது இந்த விஷயம்லாம் ஏன் சொல்லணும் என்று யோசிக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் ஆகட்டும் தௌஹீதுடைய விஷயங்கள்ல சமரசமே இல்லாமல், நோ காம்ப்ரமைஸ் இன் தௌஹீத். மற்ற விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் மன்னிச்சிருவாங்க. ஆனால் அல்லாஹுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது லேசான ஒரு கீறல், லேசான ஒரு கலங்கம் என்று வரும் என்ற நிலை வந்தாலே உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்வார்கள்? அகற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ தௌஹீதுடைய பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. எந்த ஒரு நேரத்திலும் சமரசமோ அல்லது காம்ப்ரமைஸ் செய்யக்கூடியவர்களாக இல்லை. இப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில தௌஹீத் என்ற இந்த விஷயத்தை, அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், அவருடைய கண்ணியத்தை நம்ம உயர்த்த வேண்டும் என்று இருக்கும் பொழுது இந்த விஷயத்திலே எக்காரத்தை கொண்டும் சமரசமோ அல்லது விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்று இருக்கக்கூடாது. ஏனால் படைத்தவனுடைய கண்ணியம், அவனுடைய உரிமை அவனுக்கு மட்டும்தான். அதை யாருக்கும் நாம் பங்கிட்டு கொடுக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள 2 பாடங்களை பார்த்து ரமதானுக்கு முன்னால் நாம் இந்த புத்தகத்தை முடிப்போம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தௌஹீதில் நமக்கு நிலையான ஒரு உறுதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. ஹயாத் இருக்கும் வரை இந்த தௌஹீதை நிலையாக வாழச் செய்வானாக. மௌத் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த கலிமா தௌஹீதிலே நம்மை மரணிக்க செய்வானாக. ஆமீன். வாஹிர்